அது ஒரு அழகான மாலை நேரம். அங்கு சின்னஞ்சிறு பூச்சிகள் மற்றும் வண்டுகளின் ஓசையையும் அங்கும் இங்கும் உரசி ஒலி எழுப்பும் புற்களையும் அழகான இயற்கை சூழ்நிலையையும் கொண்டுள்ள ஒரு குளத்தில் எரிக் மற்றும் டேவிட்டும் அவர்களின் அம்மாவும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது, அம்மா, இது மிகவும் அழகான ஒரு குளம். இருப்பினும் என்னுடைய நண்பர்கள் சிலர் பக்கத்து காட்டில் உள்ள ஒரு குளத்தில் அற்புதமான காட்சிகள் உள்ளன என்று கூறுகிறார்கள். நானும் டேவிட்டும் அங்கு சென்று அந்த காட்சியை காண ஆர்வமாக உள்ளோம் அம்மா. எரிக், அது மிகவும் ஆபத்தான பகுதி. கொஞ்ச காலம் கடந்ததன் பின் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துவிட்டு அப்புறம் செல்லுங்கள். இல்லை அம்மா, என் நண்பர்கள் கூட அங்கு சென்றிருக்கிறார்கள். நாங்களும் செல்வதில் ஆர்வமாக உள்ளோம். எங்களையும் அனுமதியுங்களே ப்ளீஸ். ஓகே எரிக், அங்கு சென்ற பின் நான் சொல்வதை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் உன் தம்பியையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அம்மா, நான் டேவிட்டை கவனமாக பார்த்துக் கொள்வேன். அது மட்டுமின்றி நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்வதை கவனத்தில் வைத்துக் கொண்டு அதன்படியே நடப்பேன். அது என்னவென்று கூறுங்கள். எரிக், அங்கு ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். ஏதேனும் தவறாக உனக்கு தோன்றினால் உடனே டேவிட்டையும் அழைத்துக் கொண்டு இங்கு வந்துவிடவும். இரவு வருவதற்குள் கண்டிப்பாக நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். அது மட்டுமன்றி அங்கு என்னவெல்லாம் பார்க்கிறீர்கள் என்று என்னிடம் கூற வேண்டும். அம்மா, நீங்கள் சொல்லியதன்படியே நான் நடந்து கொள்கிறேன். இப்பொழுது நானும் டேவிட்டும் இங்கிருந்து புறப்படலாமா? சரி குழந்தைகளா, கவனமாக சென்று வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பியதன் பின் பயத்துடனும் பெருமையுடனும் அங்கும் இங்கும் அலைந்தது அம்மா. ஒரு வழியாக எரிக்கும் டேவிட்டும் அந்த அற்புதமான குளத்திற்கு வந்து சென்றனர். அப்போது டேவிட், அண்ணா, இந்த பாறை எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இந்த பூக்களும் வண்டுகளும் தவளைகளும் இதையெல்லாம் பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது அண்ணா. ஆமாம் டேவிட், இந்த காட்சியை பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள ஆர்வமாக உள்ளது. இன்னும் கொஞ்சம் ஆழம் சென்று பார்க்கலாமா அண்ணா? இன்னும் அருமையாக இருக்கும் அல்லவா? வேண்டாம் டேவிட், அம்மா சொன்னது நினைவில் இருக்கிறதா? ஆழமான பகுதிகளுக்கு செல்லக்கூடாது, அது மிகவும் ஆபத்தானது என்று கூறினார்களே, உனக்கு நினைவிருக்கிறதா? சரி அண்ணா, இங்கிருந்தே இந்த காட்சிகளை ஒவ்வொன்றாக நாம் ரசிக்கலாம் என்று கூறி முதலாக வெளியுலக காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தனர் எரிக் மற்றும் டேவிட். அண்ணா, இரவு வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க எனக்கு ஆர்வமா தான் இருக்குது. இருப்பினும் நம்மளை காணோம்னு நம்ம அம்மா அங்க கவலையோட இருப்பாங்க. சீக்கிரம் வீடு திரும்பலாம் வா அண்ணா. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வா, சீக்கிரம் அம்மாவிடம் போய் இங்கு பார்த்த காட்சிகளை பத்தி கூறலாம் என்று சொல்லி வீடு திரும்பினர் எரிக் மற்றும் டேவிட். குழந்தைகளா, நீங்கள் முதல் முறையாக வெளியுலகம் போனீங்க. அங்க என்னென்னவெல்லாம் பாத்தீங்கன்னு இப்ப என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா, அங்கு நாங்கள் வண்ணமயமான பூக்கள், அங்கும் இங்கும் தாவும் தவளைகள், விதவிதமான பறவைகள் மற்றும் சிறு சிறு பூச்சிகள், வண்டுகள் ஆகியவற்றை கண்டோம் அம்மா. அது மிகவும் புதுமையாக இருந்தன அம்மா. அம்மா, நீங்கள் கூறியதை மட்டும் பின்பற்றி கவனமாக சென்றுவிட்டு பாதுகாப்பாக வீடு திரும்பியுள்ளோம் அம்மா. நன்றி டேவிட், நான் சொல்லியதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நடந்ததால் பாதுகாப்பாக நீங்கள் வீடு திரும்பியுள்ளீர்கள். ஒவ்வொரு முறையும் நான் சொல்வதை மட்டும் பின்பற்றி
இருக்கும் டேவிட். கண்டிப்பாக நீங்கள் கூறுவதை பின்பற்றி நடப்போம் அம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,